இந்த கொஸ்டினில் 25 மாணவர்களின் சராசரி எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்போ மொத்த மாணவர்களின் எண்ணிக்கை எத்தனை? 25. அதை எழுதிக்கிட்டேன். அவங்களோட சராசரி கொடுத்துருக்காங்க. சராசரி மதிப்பெண் வந்து 78.4. அதையும் எழுதிக்கிட்டேன். இப்போ நமக்கு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 96 அப்படிங்கிற மதிப்புக்கு பதிலாக 69 அப்படிங்கிற மதிப்பை தப்பாக ஒரு பையனுக்கு ஆட் பண்ணிட்டாங்க. சிம்பிளாக சொல்லப்போனால் எல்லாரோட மார்க்கையும் எழுதுகிறாங்க. அதில் 69 அப்படின்னு தப்பாக போட்டாங்க 96க்கு பதிலாக. இப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரியான சராசரி என்னென்னு கண்டுபிடிக்கணும். இது தப்பான சராசரி, ஏன்னா இது 69 ஆட் பண்ணி இருக்கக்கூடிய சராசரி. இப்போ நம்ம முதல்ல கண்டுபிடிக்க வேண்டியது என்னென்னா மொத்த மதிப்பெண்கள் என்னென்னு கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப சிம்பிள். சராசரியும் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் அதையும் நீங்கள் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு மொத்த மதிப்பெண் கிடைக்கும். அப்போ 25 × 78.4 பெருக்கின எனக்கு 1960. ஸோ இதுதான் மொத்த மதிப்பெண். தப்பாக இருக்கிறது. எனக்கு சரியான மொத்த மதிப்பெண் வேணும். அதுக்கு எனக்கு தப்பாக ஆட் பண்ணது என்னது? 69. அதை கழிச்சிடணும். சரியாக ஆட் பண்ண வேண்டியது என்னது? 96. அப்போ அதை கூட்டிடணும். ஓகேவா? அப்போது ஸோ இதில் வந்து 69 கழிச்சா 1891 வரும். அந்த டேமோட கரெக்டான வேல்யூ என்ன? 96. அதை கூட்டிடணும். கூட்டிட்டா 1987 வரும். ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? சரியான சராசரி தான் கேட்டிருக்காங்க. அப்போ மொத்த மதிப்பெண் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்னு போட்டிங்கன்னா அதான் சராசரி. ஸோ வகுத்த எனக்கு 79.48% வரும். ஸோ இதுதான் ஆன்சர்.